அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். நேயர்களுக்கு வணக்கம். கிட்டத்தட்ட 4 நாட்கள் முன்னாடி கரூரில் நடந்த துயர சம்பவம் எல்லோருக்குமே பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. விஜய் அவர்கள் வீடியோ வெளியிட்டதுமே சர்ச்சையானது, எங்கேயுமே வருத்தம் தெரிவிக்கல அப்படின்னு. இந்த சூழலில் ஆதவ அர்ஜுனா புஷி ஆனந்த் மீது 5 பிரிவுகளில் வழக்கு போட்டிருக்காங்க. இதுவரை கைது பண்ணல. ஆதவ அர்ஜுனாவும் டெல்லிக்கு போயிருக்காரு. டெல்லி போய் சரண்டர் ஆயிட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் நேற்றுலேருந்து வந்துகிட்டு இருக்கு. உண்மை நிலவரம் என்ன சார்? எதுக்காக டெல்லி பயணம்? ஒரு அரசியல் பாதுகாப்பை தேடி ஆதவ அர்ஜுனா ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறான்ற மாதிரி நமக்கு செய்தி வருது. என்ன ஒரு கேள்வினா, ஒரு தனி விமானத்தில் போயிருக்கிறாங்க, கூட என்எஸ்ஜி எல்லாம் போயிருக்காங்க அப்படின்றாங்க. அப்போது என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, அதுக்கப்புறம் அது பத்திரிகையாளர்கள் கேட்டப்போ, இல்லை நான் பாஸ்கெட் பால் டோர்னமெண்ட்டில் ஒன்று கலந்துக்க வந்திருக்கிறேன், உத்தராகண்ட்லன்னு இருக்கேன். அவர் பிரசிடென்ட் இல்லையா? ஆமாம், பிரசிடென்ட்டு. எனக்கு என்ன புரியலன்னா, சர்வதேச பாஸ்கெட் பால் டோர்னமெண்ட்டுக்கு பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் இருக்கிறாங்க உலக அளவில். அவங்கெல்லாம் கூட யாரும் இந்த மாதிரி தனி விமானத்தில் போய் ஒரு பெரிய ஃபங்க்ஷனை அட்டன் பண்ண மாதிரிலாம் தெரியல. அப்போது என்ன நடக்குதுன்னா, எங்களுக்கு செல்வாக்கு இருக்குது, எங்களுக்கு மேலிடத்துல ஆள் தெரியும், நாங்கள் அது விஷயமாக காய் நவுத்துறோம். யாருன்னா கேட்டால் கால்பந்து போட்டி நடக்குது, கூடைப்பந்து போட்டி நடக்குது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிவிட்டு எங்களால் கடந்து போயிட முடியும் அப்படின்றது ஃபஸ்ட்டு நான் புரிஞ்சுக்கிறேன். ரெண்டாவது, பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்பொழுது விஜய் மீது பார்த்திங்கன்னா ஒரு 3 நாட்களாக திடீர் பாசம் பயங்கரமாக இருக்குது. அந்த பாசம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, திமுக கூட்டணி கட்சியிலேயே என்ன நடக்குது அப்படின்றத வெளிப்படையாக இருக்குது. இது ஆரம்பித்தது ஐயா அண்ணாமலை தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாரு. கவர்னரும் ரிப்போர்ட் கேட்குறாரு, நிர்மலா சீதாராமன் ரிப்போர்ட் கேட்குறாங்க. இப்போ ஒய்ப்ளஸ் செக்யூரிட்டி கொடுத்துமே என்னாச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வருது. அமித்ஷாவும் ரிப்போர்ட்டு கேட்டிருக்காரு. இப்போ பூரா ரிப்போர்ட்டும் யாரோட மேஜையில் இருக்குன்னா, அமித்ஷாவோட மேஜையில் இருக்குது. அப்போ அமித்ஷா இவர் போய் சந்திக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி. அது இன்னும் உறுதிப்பட தெரியாது நமக்கு. ஆனால் இப்போ வரக்கூடிய செய்தி அது வதந்தியாக இருக்கலாம், இல்லை உண்மையாக இருக்கலாம். இது எப்படி இருந்தாலும் ஆதவ அர்ஜுனாவுக்கு இந்த சூழ்நிலையில் டெல்லிக்கு என்ன வேலை அப்படின்றது அந்த கேள்வி நம்ம கேட்கலாம். ஒரு 41 தாவேகா தொண்டர்கள் செத்து போயிருக்கும் போது நீங்கள் என்னடானா தனி விமானத்தில் கூடைப்பந்து போட்டியில் கலந்துக்க போகிறேன்றீங்க. அப்புறமா உங்கள் கூட இருக்கிறவங்க என்னடானா அந்த பஸ்ஸுக்கு ஆயுத பூஜை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஒரு சைடு இன்னும் கைது செய்யலை, இந்த பிரச்சனைக்கு யாரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்காடு மன்றத்தில் கோர்ட்டெல்லாம் ஒரு சிலது பதியப்படுது. அப்போ அரசியல் சூழல் இப்படி இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு அரசியல் ஆளுமை என்று சொல்லக்கூடிய ஐயா ஆதவ அர்ஜுனா, அதாவது ஜென்சி போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு ஒரு பூதாகரமான ஒரு ட்வீட்டை போட்டவர் பார்த்தா கூடைப்பந்து போட்டிக்கு போகிறாரு. இதோட முடிச்சு போட்டு பார்த்தா, அப்போ மக்கள் மீதோ இல்லை இந்த நடந்த சம்பவத்துக்கோ அவங்களுக்கோ எதையோ ஒன்று தேடி அவங்க பயணம் போயிருக்காங்கன்ற மாதிரி நான் சந்தேகப்படுறேன். என்னோட தனிப்பட்ட கருத்து. நான் அவங்க ஒரு மேபி அது காங்கிரஸ்லேருந்து காப்பாற்றுவாங்களா, இல்லை பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து காப்பாற்றுவாங்களா அப்படின்ற அந்த விஷயத்தை நோக்கி தான் பயணம் பண்ணுறாங்க. ஏன்னா ராகுல் காந்தியுமே இதில் செல்ஃபோனில் விஜய்கிட்ட பேசினார், ஒரு சில கருத்துக்கள்லாம் கேட்டாருன்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. அதனால் அரசியல் ரொம்ப சூழ்நிலைக்கு தற்போல் மக்களுக்கு என்ன போனாலும் பரவாயில்ல, மக்கள் மீதான ஒரு இறப்பு அப்படி நடந்திருந்தாலும் அரசியல் கட்சிகள் தங்களுடைய அரசியல் வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றன மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். புஷி ஆனந்த் தலைமுறை, புஷி ஆனந்த் ஏற்காடு மலைப்பகுதியில் தான் தங்கியிருக்காரு, 3 தனிப்படையில் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்துட்டு இருக்கு. அதே வேளையில் ஆதவ அர்ஜுனா மீதுமே 5 பிரிவுகள் வழக்கு போட்டிருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்குறாரு, டெல்லி போறேன்னு சொல்றாரு, இந்த டைமுக்கு நான் போறேன்னு சொல்றாருன்னா ஏன் ஒருத்தர் தலைமுறைவா இருக்காரு, இன்னொரு பக்கம் வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணிட்டு டெல்லி போறாருன்னா என்ன நடக்குது? ஏன் இந்த தாமதம்? இல்லை, காவல்துறை சரியா அவங்க வேலைகளை அவங்க சரியா செய்யலையோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு இந்த நேரத்தில் எழும்புது. என்னன்னா, இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் எந்த அளவுக்கு இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஒரு அருணா ஜெகதீசன் கமிஷனை போட்டு விட்டு எல்லாமே அந்த கமிஷன் பார்த்துக்கும், அந்த கமிஷன் சொன்னால் கைது செய்வோம் அப்படின்னா அது நான் எந்த கமிஷனையுமே ஆதரித்து இதுவரையிலும் நான் பேசின ஒரு 4-5 வருடமாக பேசிகிட்டு இருக்கிறேன், அதற்கு முன்னாடியிலுமே பேசிகிட்டு இருக்கேன். அதிலலாம் இந்த கமிஷன் மாதிரி விஷயங்கள்ல எனக்கு உடன்பாடு கிடையாது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு இதே அருணா ஜெகதீசன், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு கமிஷன் ஆகட்டும், இல்லை ஐயா ஓபிஎஸ் பில்டிங் கட்டுற அந்த அமைச்சராக இருந்த பொழுது அங்கே ஒரு போரூரில் முகலிவாக்கத்தில் ஒரு கட்டடம் விழுந்து நிறைய பேர் இறந்தாங்க, அதுவாகட்டும். அதில் எல்லாமே இல்லை அம்மையார் ஜெயலலிதா மரணத்தை உண்மையை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு போட்ட ஒரு கமிஷன் ஆறுமுகசாமி, இந்த கமிஷன்லுமே எனக்கு நம்பிக்கை கிடையாது. நான் சட்டம் படித்த மாணவன். சட்டப்படி ஒரு நீதியரசருக்கு இருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு அவர் கொடுக்குறதுல ஒரு தீர்வு கிடைக்கும். ஒன்று தீர்ப்பு ஒருத்தருக்கு சாதகமாக, அதாவது குற்றம் சாட்டப்பட்டு சாதகமாக நடக்கும், இல்லை நிரபராதி என்று வரும்.
அப்போ என்னன்னா அங்கே வந்து ஒரு நீதித்துறையின் மீது ஒரு தீர்வு கிடைக்கும். ஆனால் இந்த கமிஷன் மூலிமா உங்களுக்கு தீர்வு கிடைக்காது, அரசியல் கட்சிகளுக்கு நேரம் கிடைக்கும். இங்கே வந்து என்ன பிரச்சனைனா, ஞாபகம் வருது ஒரு தேசிய நோய். ஒரு 3 மாதம் கழிச்சு இதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க, இதை கடந்து போயிடுவாங்க. அப்போ பத்திரிகையோட அந்த ஊடக வெளிச்சம் அது மேலே கம்மியாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் அதற்கு உண்டான அரசியல் நம்ம பண்ணிக்கிறதுக்கோ இல்லை இந்த விஷயத்தை வந்து தள்ளி போடுறது ஒரு 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 வேலையாக தான் அதை பார்க்குறேன் நான். அது வந்து ஒரு 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 நிறைய பேர் அதை சாணக்கியத்தனமான ஒரு முடிவுன்னு நினச்சிப்பாங்க அரசியல் ரீதியாக. ஆனால் பாதிக்கப்பட்டவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்கும்போது அதனால் எதுவுமே கிடையாது. இப்போ குரங்கணி தீ விபத்து நடந்தது, துப்பாக்கி சுடு நடந்தது ஸ்டெர்லைட்டில். இப்போ இந்த மாதிரி ஆணையங்கள்லாம் போட்டு நீங்கள் ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது அது வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கும், ஒரு புஸ்தகம் உங்களுக்கு கிடைக்கும், ஆணைய ரிப்போர்ட் கிடைக்கும். அதை வைத்து மேபி நீங்கள் அப்புறமா வேறு எதுக்குன்னா வேணால் யூஸ் பண்ணலாமே தவிர்த்து தீர்வுன்றது எதுவுமே கிடைக்காது. காவல்துறை வந்து தனிப்படை போட்டு பிடிக்கிற அளவுக்கு விட்டுருக்காங்கன்னா இந்த 3 நாள் 4 நாள் டைம் கொடுத்தது தப்பு. அட்லீஸ்ட் எஃப்ஐஆரில் யார் யார் பேர்லாம், இப்போ எஃப்ஐஆரில் விஜய் பேர் போடலை, விஜய் பேர் சேர்க்கணும்னு சொல்லிட்டு திருமாவளவனும் இப்போ கோரிக்கை வச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம போன்ற பத்திரிகையாளர்கள் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து அதை பேசிகிட்டு இருக்கோம். அதாவது கைதுன்னா உடனே கைது செய்து தூக்கிட்டு போயிட்டு 7 வருஷம் ஜெயிலு, வாழ்நாள் புரிவுது, சிறையில் இருக்கணும், உடனே தூக்கு அப்படியெல்லாம் வரப்போகிறது கிடையாது. இது மாதிரி கேஸ்லலாம் என்ன ஆகுனா, பொதுவாக கைதுனா கைது செய்துட்டு சாயந்தரத்தில் விட்டுருவாங்க, இல்லை ஸ்டேஷன் பெயிலில் விடுவாங்க, இல்லை அதுக்கு என்னவோ அந்த ப்ராசஸ் பிரகாரம் தான் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு கூட இவங்க தயாராக இல்லை, பயம். ஏன்னா அனுபவம் கிடையாது. இப்போது அல்லு அர்ஜுனை வந்து கைது செஞ்சாங்க. அல்லு அர்ஜுன் என்ன ஆயிடுச்சு, இப்போது வழக்கு தனியாக நடக்குது, அவர் பண்ணி திருப்பி ஷூட்டிங் நடிச்சுட்டு இருந்தாரு, படம் ரிலீஸ் ஆக போகுது, அதுதான் இயல்பு. ஆனால் அந்த நிலைக்கு கூட போயிடக்கூடாது. நாட்டில் வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்த மாதிரி புரட்சி வெடிக்கணும். ஒரு உயிர் அல்லு அர்ஜுன் கைது பண்ணப்பட்டது காரணம் ஒன்று, இங்கே 41. அதே மாதிரி இந்த மௌலிவாக்கம் கேஸில் கூட அந்த கட்டட தொழிலாளி மேஸ்திரி இருக்கான் பார்த்தீங்களா, அவங்கள கூட கைது செஞ்சாங்க, சூப்பர்வைசரை கைது செஞ்சாங்க, ப்ராஜெக்ட் பண்ணவங்களை கைது செஞ்சாங்க. அங்கேயும் வந்து என்னன்னா அந்த நெக்லிஜென்ஸ், அதாவது வேலையில் வந்து காட்ட வேண்டிய கவனத்தை காட்டாமல் வேலையை வந்து சரி செய்யலைன்னா உங்களுக்கு வந்து கல்பபிள் ஹோமிசைட், அதாவது கொலை செய்வது நோக்கம் இல்லை, வேலையில் இருக்கக்கூடிய மெத்தனத்தினாலையும் நெக்லிஜென்ஸ்னாலையும் உயிர் போயிருக்கு, அதற்கு உண்டான நடவடிக்கை. அப்போது இவங்க வந்து சட்டப்படி தான் செய்கிறாங்களா அப்படின்ற எனக்கு அந்த சந்தேகம் வருது. அரசியல் ரீதியாக திமுகவுமே வந்து கொஞ்சம் இந்த விஷயத்தை வந்து பயப்படுறாங்க இதை கையாளுறதுக்கு அப்படின்னு. உடச்சி சொல்லணும்னா அதிமுக ஆட்சி காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா செய்யக்கூடிய அந்த அரெஸ்ட் ஆளுமைகள்லாம் இருந்தாங்க, அவங்களே அரெஸ்ட் பண்ணி ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாமலாம் போகிற மாதிரி. இப்போ பப்ளிக்கோட ஒரு மூடு எப்படி இருக்குன்னா, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இதில் வந்து இன்னும் வந்து சரியாக கவனம் செலுத்தலை, போதிய அளவுக்கு வந்து அரசியல் ரீதியாக இதை வந்து அப்ரோச் பண்ணலையோ இல்லை சட்ட ரீதியாக இதை அப்ரோச் பண்ணலையோ அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வந்து இந்த நேரத்தில் எழுது. அரெஸ்ட் பண்ணால் விஜய்க்கான செல்வாக்கு வந்து உயர்ந்துருன்னு நினைக்கிறாங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, வாக்கு முக்கியமா. இப்போ நான் வந்து இப்போ விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த காணொலி கூட போகும், ஏன்னா விஜய்க்கு ரசிகர்கள் அதிகம், அதுக்கோசரம் நான் அப்படி பேச முடியுமா? எது கரெக்டு, எது முறை, எது தர்மமோ, எது நடந்ததோ அதை தான் நான் பண்ண முடியும். சட்டத்தில் என்ன இடம் இருக்கோ சட்டத்துப்படி போயிட்டா பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்க என்னன்றாங்கன்னா, சட்டம் என்பது என்ன சொல்லுதுன்னா, இப்போது பரத சக்கரவர்த்தி ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்துருந்தாங்க 304/2 கல்பபிள் ஹோமிசைடில். அது என்னன்னா, இப்போ மது அருந்துட்டு ஒருத்தர் கார் ஓட்டுறாருங்க, நீங்கள் அந்த காரில் கூட போனீங்கன்னா அவர் மது சாப்பிட்ருக்காரு தெரிஞ்சுட்டு நீங்கள் வண்டியில் போய் உட்காந்துட்டு விபத்தாச்சுன்னா கூட போனாலையும் கைது செய்யுங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இப்போது இதே எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கோங்க, பஸ்ஸு 2 பஸ்ஸு இடிச்சிக்கிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேருந்து ஓட்டுநர், எதிர் பேருந்து இந்த பேருந்து ப்ரைவேட்டில் இருக்குது, ஒன்று கவர்மெண்ட்டுனா, பேருந்தில் எது மேலே மிஸ்டேக் இருக்கோ அந்த பேருந்து ஓட்டுநரையும் அந்த கண்டக்டரையும் அரெஸ்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து லைபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இவர் மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, அதனால் இவர் மேலே கேஸை போட்டு விசாரணைக்கு எடுத்துக்குவாங்க. இப்போ ஒரு சாமானியனாக இருந்தால் சட்டம் வந்து இவ்வாறு தான் கடமை செய்யுது. இதே அதிகாரம் படித்தவங்க ஆதவ அர்ஜுனா போன்ற ஆட்கள்னால் சட்டம் வந்து டெல்லி போகிறாரு வேடிக்கை பார்க்குது, புஷி ஆனந்த் தலைமறைவாகிறாரு வேடிக்கை பார்க்குது. இப்போது வேறு ஏதோ ஒரு கொலை கேஸ் வச்சுக்கோங்க, இல்லை வேறு ஏதோ வந்து ஒரு மனைவி தூக்கு போட்டு இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்டிஓ விசாரணை வந்து சந்தேகப்பட்டு அந்த கணவரை கைது செய்யணும். ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா கைது பண்ணி விசாரணை, அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஆஜர்படுத்துவாங்க, இல்லை நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ணிவிட்டு அப்புறம் விசாரணை. இதுதான் வந்து உயிரிழப்பு ஒரு விஷயம் நடக்குதுன்னா சட்டம் இவ்வாறு தான் போகும். அப்போ அந்த 304A நெக்லிஜென்ட்டு இல்லை செக்ஷன் 2 ஆகட்டும், இல்லை வந்து உங்களுக்கு செக்ஷன் 1 எல்லாம் இங்கே ரீட் ஆக மாட்டேங்குது, அப்ளை ஆக மாட்டேங்குது. அப்போது இன்னும் சட்ட ரீதியாகவோ விசாரணை மூலமா வரல. இன்னொரு எடுத்துக்காட்டு, தாவேக்கா எடுத்துக்காட்ட சொல்லணும்னா, பஸ்ஸில் போகும்போது ஒரு 3 பசங்க வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க, ஒரு 2 பேர் பைக்கில், இன்னொருத்தர் அவங்க வந்து இடித்து அந்த சக்கரத்தில் மாட்ட இருந்தாங்க.
அதை வந்து வழக்கு பதிவு பண்ணலாம். ஏன்னா சாமானிய மக்கள் இந்த மாதிரி வந்து வீடியோ எடுத்தாங்க கொண்டாங்கன்னா இந்த காவல்துறை வந்து வழக்கு பதிவுப்பட்டு இது வந்து ரோட் ரேஷ் பண்ணுறீங்க, இது வந்து உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த செக்ஷன் என்னவோ அதில் வழக்கு பண்ணி ஆக்ஷன் பண்ணலாம். ஆக்சிடென்ட் ஆயுமே ஒருவேளை டிரைவர் நிறுத்தாமல் போகிறாருன்னா அந்த டிரைவர் அது பேருந்து ஓட்டுநராக இருந்தால் அவர் மீதும் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். இதே மாதிரி இதற்கு முன்னாடி கூட தாவேக்கல ஒரு சில விபத்துலாம் ஆயிருக்கு. அப்போவுமே வந்து இந்த மாதிரி வழக்கு விசாரணை எதுவுமே எடுக்கல. குறைந்தபட்சம் ஒரு 5 பேர் மயங்கி விழுந்த போது, இல்லை மரக்கடையில் கூட பார்த்தா ஒரு 50 பேர் மேலே மயங்கி விழுந்தாங்கன்னு அப்போவே வந்து ஒரு கலெக்டரை விட்டு ஒரு நோட்டீஸ், ஷோகாஸ் நோட்டீஸ், நீ வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸை வந்து நீ மீறுற. அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் வந்து கொரோனாக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதை இன்னும் தீவிரப்படுத்தினாங்க. கூட்ட நெரிசலில் எப்படி கையாளணும், ஒரு தேட்டரில் கூட இந்த மாதிரி நீங்கள் பக்கத்தில் உட்காந்தீங்கன்னா நோய் தொற்றோ இல்லை உங்களுக்கு பாதிப்பு வரும், அதனால 1ஆம் டிஸ்டன்ஸ் இடைவெளி வைக்கணுன்ற மாதிரிலாம் கைட்லைன்ஸ் இருக்குங்க. சுருக்கமாக சொன்னால் நீங்கள் ஒரு கட்டடம் கட்டுறீங்க, அங்கே வந்து கொசு உற்பத்தி ஆகுது, அந்த கொசு போய் பக்கத்தில் வேறு யாருன்னா கட்சி மலேரியா வந்ததுன்னா உங்கள் மேலே வந்து 25,000 50,000 ஃபைன் பண்ணலாம், ஃபைன் போட்டிருக்கிறாங்க. சட்டம் ஒரு கொசு விஷயத்திலேயே அந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்டவர் யாரோ அவர் வந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்புக்கு பங்கம் விளைக்கிற விஷயத்தை செய்கிறாருன்னு சொல்லிட்டு கொசு உற்பத்தியாளர்னு அவர் மேலே ஒரு இதை கொடுத்து கேஸ் போடுறாங்க. இப்படியெல்லாம் நடக்குது ஒரு சைடு. இன்னொரு சைடு என்னன்னா புஷி ஆனந்த காணும், ஆதவர்ஜுனா டெல்லிக்கு போய் அங்கே போயிட்டு மக்கள் எங்கள் கூட இருக்குன்ற ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அப்போ என்ன அர்த்தம், என்ன சொல்ல வரீங்க? மக்களை மூளை செலவை செய்கிற வேலை தானே இது. நீங்கள் வந்து கூட்டம் போடுவீங்க, கூட்டத்துக்கு நீங்கள் வந்து பாதுகாப்பு. இன்னொரு அடிப்படையான கேள்விங்க, எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா காவல்துறை வந்து மெத்தனம், காவல்துறை கோட்டை விட்டுச்சுன்னா விஜய் அவர்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குறாங்க நீங்கள் சொல்லுங்கள். பெர்சனலாக அவருக்கு பாடி கார்ட்ஸ் இருக்காங்க, அப்புறம் ஒய் பிரிவு பாதுகாப்பு இருக்குது. ஒய் பிரிவு பஸ்ஸுக்குள்ளேயோ இல்லை பஸ்ஸை சுற்றியோலாம் இல்லை, அது வராங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அவரே பவுன்சர் வச்சு அவருக்கு பாதுகாப்பு கரெக்டாக பண்ணிக்கிறாரா? அப்போ விஜயோட பாதுகாப்பை யார் உறுதி செய்கிறா? விஜய் உறுதி செய்கிறாரு. இப்போ விஜயோட தொண்டரோட பாதுகாப்பை யார் உறுதி செய்யும்? அவர் கட்சி பண்ணியிருக்கணும் இல்லையா? விஜய்க்கு தண்ணி எங்கேருந்து வருது? அந்த பஸ்ஸிலேயே எடுத்துகிட்டு வராங்களா? அந்த மாதிரி விஜய் தொண்டர்களுக்கு வந்தவங்களுக்கு இதற்கு முன்னாடி ஏதோ ஒரு மாநாடுக்கோ பொதுக்கூட்டத்துக்கோ அரசாங்கம் தண்ணி கொடுத்தா மாதிரி நீங்கள் எங்கன்னா செய்தி படிச்சிருக்கீங்களா, இல்லை நீங்கள் எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் கேட்குறாங்கங்க. விஜய் அவர்களை ஆதரிக்கக்கூடிய அவரோட விசிறிகள் கேட்குறாங்க, ஒரு அரசாங்கத்துக்கு தண்ணி கொடுக்கணும்னு கூட தெரியாதான்னு. ஒன்று சட்டம் தெரியணும், இல்லை நடைமுறையில் எது சாத்தியம்னு தெரியணும், இல்லை நடைமுறையில் என்ன நடக்குதுன்னு தெரியும். பொதுக்கூட்டம்னா என்னன்னு தெரியல. பொதுக்கூட்டம், திருமண கூட்டம், பிரச்சாரம், பொதுக்குழு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்குது நிறைய. எல்லாமே கூட்டம் சேர்ற விஷயந்தான். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தன்மை இருக்கும். பொதுக்கூட்டத்துக்கு எவ்வளோ பெரிய இடம் கொடுத்தா மாதிரி இதுக்கும் கொடுக்கணும், மாநாடுக்கு கொடுத்தா மாதிரி இதுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதை நியாயப்படுத்துகிறாங்க. பொதுமக்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா இது. அதே மாதிரி இன்னொரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா காணொலியில் சமூக வலையில் நாங்கள் கேட்ட இடம் பாருங்கள், இது 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 பாருங்கள், ரோடு நீட்டாக இது மெலிசா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போடுறாங்க. இந்த விஷயத்தில் நான் வந்து கரூரில் 2 நாள் தங்கியிருந்தேன். அந்த தெருவையும் பார்த்தா அது பக்கத்து தெருவையும் பார்த்தேன். போகிற வழி தான் உங்களுக்கு அந்த ரவுண்டானாவாகட்டும், அந்த லைட் ஹவுஸ் அந்த வழியாகட்டும் பக்கத்தில் தான் எல்லாமே. கரூர்னும் பெரிய 20 கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர் வச்ச ஒரு ஊர் கிடையாது. அந்த இடத்தை விட அவங்க கேட்ட இடத்தை விட இப்போ கொடுத்துருக்க இடம் பெரிய இடம். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அங்கே கூட்டம் போட்டு அவர் ஒரு 15,000 பேரை கூட்டியிருக்காரு. அதுலேருந்து ஒரு 10,000 கூடியிருக்கு. இன்னும் சுருக்கமாக சொன்னால் இன்னும் கூட ஒரு 10,000 பேர் அதில் சேர்த்துருக்கலாம். ஆனால் தள்ளாமல் கொல்லாமல் கண்ணியமாக நின்று இருந்தால் இன்னும் ஒரு 10,000 பேரை கூட அந்த தெரு பிடிக்கும். இப்போவும் வந்து விஜயோட வண்டிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கூட்டம் கிடையாது. விஜயோட வண்டிக்கு முன்னாடி தான் கூட்டம், நெரிசல் எல்லாமே. விஜயோட வண்டியில் என்ன ஒரு சிறப்புனா இப்படி பாக்ஸ் டைப்பில் இருக்கும். அதாவது வண்டி முன்னாடியும் நின்று நீங்கள் பேசலாம், பின்பக்கமாக வந்து பின்னாடி நின்று பேசுனீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு கொஞ்சம் மக்களை பார்த்து பாருங்க. இந்த பக்கம் இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் முன்னாடி தான் நின்று பேச முடியும், பின்னாடி வந்து அந்த ரேம்ப் ஃபெசிலிட்டி அவங்க வைக்கல. இவ்வளோலாம் இருந்தும் சிந்திக்காமல் அவங்க கொஞ்சம் கூட அந்த மக்களை எப்படி கையாளணும்னு தெரியாமல் அபாண்டமாக வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறேன்னா வி ஸ்டாண்ட் வித் விஜய், விஜய் அண்ணாக்கு என்ன தெரியும், இது ஒரு சைடு நடக்குது. இன்னொரு சைடு சமூக வலையில் என்ன நடக்குதுன்னா இப்போது தாடி பாலாஜி அவர் ஒரு நடிகர், அவர் ஃபஸ்ட்டே வந்து அந்த முதல் மாநாடெல்லாம் நடக்கும்போது இது இன்னும் கொஞ்சம் நெறிப்படுத்தி பண்ணணும் ஒழுங்கான, உடனே அவரை பிடிச்சி இது பண்ணாங்க. அப்புறம் நடிகை இது ஓவியா நினைக்கிறேன், நான் பார்க்கல, அந்த மாவும் விஜயெல்லாம் போட்டாங்க அப்படின்ற மாதிரி போட்டதுக்கு அந்த மாவையும் போய் ஆபாசமான வார்த்தைகளில். அப்புறம் ஜிபி முத்து அவர் ஏதோ ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, அவரை உடனே ஆபாசமாக. இப்போ என்ன சொல்கிறேன்னா இவங்களுக்கெல்லாம் வேறு வேலை கிடையாதா? இவங்க எதுக்கு இப்படி ஒரு கருத்து சொல்கிறாங்க சமூக வலையில்? நீங்கள் பண்ணதில் ஏதோ தப்பு இருக்குது, உங்கள் மேலே ஏதோ சரியில்லைன்றது தாண்டி மக்கள் மீது ஒரு அக்கறை. கூடைப்பந்து விளையாட யாரும் போல,
கூடைப்பந்து விளையாட்டை பார்க்குறதுக்கு போகல தனி விமானத்தில். ஒரு கருத்து சொல்லும்போது என்னென்னா, இந்த வார் ரூம் வர்ச்சுவல் இருக்காங்க பாருங்கள், இந்த இந்த கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துக்கிட்டு இன்டர்நெட்டில் பொழுதுக்கும் யாரை என்ன அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா போட்டு விஜய்க்கு அநீதி நடக்குது, பணம் கொடுத்து இன்ஃப்ளூயன்சரையும் செட் பண்ணதா ஆடியோ. அது எனக்கு கரெக்டாக தெரியல. அது மாதிரி ஏன்னா இப்போ என்ன பிரச்சனைனா, சமூக வலைத்தளத்தில் கச்சாமுச்சான்னு வருதுங்க. அதில் எது உண்மை எது பொய் நமக்கு தெரியல. எனக்கு கரெக்டாக தெரியுது. இப்போ பரத சக்கரவர்த்தி நான் தீர்ப்பு சொன்னேன் அப்படின்னா அது நான் படிச்சிருக்கேன், அது எனக்கு தெரியும். இது இந்த தெரு எது பெரிய தெரு எது சின்ன தெரு நான் பார்த்துருக்கேன், அது தெரியும். இது நமக்கு தெரியல. இப்படியெல்லாம் கூட பண்ணுவாங்களான்னு எனக்கு வியப்பாக இருக்குது. அதாவது அரசியல் என்பது மக்களை போய் சந்திக்காமல் இந்த உட்காந்த இடத்துல இந்த ட்விட்டரு ஃபேஸ்புக்கில் பண்ணுறது அது ஒரு நல்ல கலாச்சாரமாகவும் தெரியல. அதனால் உருவாக்குற அந்த கட்சிக்காரர்களோட தன்மை ரொம்ப மோசமாக இருக்குன்ற மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுனா, அவங்களோட பதிவெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருக்குது. பிளாஸ்ட் பண்ணிடுவேன் ஸ்டேஷன்ன்றாங்க, முதலமைச்சரை முடிச்சு விட்ருவேன்றப்பல, அண்ணன் சீமானை சூற விட்ருவேன்றப்பல ஒருத்தர், நீங்கள் தொட்டுப்பார் கெட்டுப்பார், அதாவது படம் டயலாக்கு கூட மிஞ்சிரும். 2 பேரும் அரெஸ்ட் பண்ணோன்னா எல்லாம் ஜாகம் வாங்கிட்டாங்க பாதி பேர். இதில் தெரியல இப்போ இதில் ஒரிஜினலாக எது இருக்குது டூப்ளிகேட்டாக எது இருக்குதுன்னு தெரியலையே. இப்போ ஒரு சிலரே நம்ம பத்திரிகையாளர்களே என்ன சொல்கிறாங்கன்னா, இதை விஜய்க்கு முடக்குவதற்கு உண்டான சதின்லாம் பேசுகிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஊழல் வேற சதி வேற. இந்த நேரத்தில் அரசாங்கம் மீது இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கரண்ட் பில்லு, சொத்து வரி, தண்ணி வரி, மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் பேசுகிறது தான் இயல்பான ஒரு இது. இல்லை இந்த அரசு நல்லா இருக்குது, 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, பெண்களுக்கு இலவசம் இருக்குது, மாணவர்களுக்கெல்லாம் நல்லா செய்கிறாங்க, இது ஒரு வாதம். இது எதிர்த்து ஒரு வாதம். இப்படி தான் இருக்கணுமே தவிர்த்து சதி இவர் இந்த அரசியல் ஸ்கெட்சிலேயே இல்லையே. இப்போது 40 பேர் இறந்தவரோட பாதிப்பு கூட புரியாமல் ஒரு குழந்தை போனால் போதும், என்ன ஒரு விஜய் தான் இருக்காரு, இப்படியெல்லாம் பதிவு போடுறாங்க. இப்போ எனக்கு இதை பார்க்கும்போது நான் மக்கள் சார்ந்த பிரச்சனைக்கு நான் ஒரு பத்திரிகையாளர். இப்போ இந்த 10 நாளாக இவங்க பண்ண இந்த ஒரு காலதாமதத்தினாலே ஏற்பட்ட இழப்புனாலே நான் இந்த 10 நாளாக மக்கள் பிரச்சனை பேசல. நான் ஒரு சினிமாவோட ஒரு ஹீரோவோட அவரோட பாதிப்பு, அவருக்கு என்ன பிரச்சனை, அவரு சரியா அவர் தவறா, அரசு, இப்படி தானே பேசியிருக்கேன். இப்போ தாவேக்காவை தாண்டி பொதுமக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட பிரச்சனை நானே ஒரு பத்திரிகையாராக ஒரு 5-6 நாளாக பேசலையே, அதற்கு உண்டான செய்திகள் நம்ம யாருமே பண்ணலையே. அப்போ இதெல்லாம் ஒரு டிசைனே மாறுது இல்லை. இதை தான் நம்ம சொல்கிறோம். இது ஒரு மோசமான அணுகுமுறை. ஏன்னா இது நீங்கள் இன்றைக்கி விட்டிங்கன்னா நாளைக்கு ஐயா தனுஷ் கட்சி ஆரம்பிப்பார், அதுக்கப்புறம் சிலம்பரசன் கட்சி ஆரம்பிப்பார். ஒவ்வொருத்தராக கட்சி ஆரம்பிக்கும் போதும் இதே கூட்டம் போகும். நான் இன்னொரு நண்பர் ஒருத்தர் என்ன சொன்னார்னா, மாநாடு பார்த்தவங்களே திருப்பி இங்கே வராங்க, திருச்சி மாநாடுக்கு போகிறாங்க, திருச்சிக்கு பார்த்தவங்க மதுரைக்கு போயிருக்கிறாங்க, அவங்களே கரூருக்கும் வந்திருக்காங்க. அப்போது இங்கே என்னன்னா, விஜய் தன்னுடைய ரசிகர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஏக்கத்தை குறைக்கணும். அவர் மேபி ஒரு நாளைக்கு ஒரு 500 பேரை சந்திக்கணும், இல்லை ஒரு டெய்லி ஒரு 1000 பேரை அவரோட வீடு பக்கத்துலையோ இல்லை ஏதோ ஒரு மண்டபம் எடுத்து, இல்லை வாரத்துக்கு ஃபோட்டோ கீட்டோ யார் யாருக்கும் தேவை இதோட பண்ணிவிட்டு நீங்களாம் அரசியல் மயமாக்கணும். கரூரில் கூட்டம் போட்டால் கரூரில் இருக்கவங்க ஒண்டி வந்தால் போகிறோம். இந்த சென்னையிலேருந்து வர்றது, அப்புறம் அதை தாண்டி அந்த சைடில் ஒரு அதிகமாக காட்டணும் அப்படிங்கிறதுனா அவருடைய நோக்கமாக இருக்குது. கூட்டம் நீங்கள் அதிகமாக காட்டினீங்கன்னா அடுத்த முறை ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டீங்க, இதுக்கப்புறம் ஒரு கூட்டம் ஆகி இதுக்கப்புறம் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா நான் நம்பக்கூடிய நீதிமன்றங்கள் சும்மா விடாது. ஏன்னா மக்களுக்கு நீதிமன்றம் தான் கடைசியான ஒரு பாதுகாப்பு. அம்மையார் ஜெயலலிதா ஊழல்வாதி அப்படின்றத நீதிமன்றம் தான் உறுதி செஞ்சுது. ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் திமுகவில் அவங்க குற்றவாளின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்து மூலமாக தான் பதவி போச்சு. இன்னுக்கும் ஒரு சில பேர் கேஸ் இருக்குது. இப்போ பதவி ஐயா செந்தில் பாலாஜி ஏன் அமைச்சர் இல்லை இன்னைக்கு? நீதிமன்றம் கேட்ட அந்த ஒத்த கேள்வி, எப்பா விசாரணை நடக்குது, நீ அமைச்சராக இருந்தீங்கன்னா நீ சாட்சியத்தை கலைச்சிடுவ, அதனால அமைச்சராக வேணுமா இல்லை உள்ளே இருக்கிறியா விசாரணையில்? இல்லைங்க நான் வெளியிலேயே இருக்கிறேங்க, எனக்கு மாவட்ட செயலர் போதுங்க, எம்எல்ஏ போதும் அப்படின்னு வந்துட்டார். எதனால் வந்ததுன்னா இந்த நீதிமன்றத்தினுடைய அந்த அதிகாரம், அந்த அதிகாரத்தோட நோக்கம் நீதியை நிலைநாட்டணும். நான் என்ன நினைக்கிறேன்னா, நாளையிலேருந்து தொடர்ந்து கேஸ் வருது, மதுரை கிளையிலையும் ஒரு சில கேஸ் வருது, சென்னை உயர்நீதிமன்றத்துலையும் கேஸ் வருது. இந்த சோசியல் மீடியாவில் நீங்கள் பரப்பி விடுறீங்கல்ல, கத்தி எடுத்துன்னு வந்தாங்க, பிளேடை வச்சு கீச்சாங்க, அப்புறம் கரண்ட்டை கட் பண்ணாங்க, இதெல்லாம் சமூக வலைதளத்தில் பரப்பி விடலாம். அதை 10 பேர் பார்த்துட்டு அக்கா உண்மையை சொன்னதுக்கு நன்றி, அண்ணா உண்மையை சொன்னதுக்கு நன்றிண்ணா, வி ஸ்டாண்ட் வித் விஜய்னா நீங்கள்லாம் பேசலாம். வழக்காடு மன்றத்தில் போகும்போது அரசாங்கமோ இல்லை தாவேக்கா சார்பவோ பொய் சொல்ல முடியாது. இப்போ அரசாங்கம் ஒரு 30 பேரை போட்டுட்டு நாங்கள் 300 பேரை போட்டோன்னு அரசாங்கம் சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணாங்கன்னா அஃபிடாவிட்டில் அதை வைங்க,
ப்ரூஸ்டரை சப்மிட் பண்ணுன்பாங்க. அதில் எதனா ஒரு 2-10 கான்ஸ்டபிள் வேற எங்கேயோ போயிட்டு இருந்தாங்க, அவங்க அந்த ஊரில் இல்லை. நாளைக்கு வந்து அவங்களோட செல்ஃபோன் நம்பர் வேற ஏதோ டிஸ்ட்ரிக்ட் காட்டுது, இங்கே இல்லைன்னு தப்புன்னு தெரிஞ்சதுன்னா அந்த அதிகாரி வந்து கண்டிப்பாக வந்து அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு, அது பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். அவர் வந்து அதுக்கப்புறமா வந்து வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணுற அளவுக்கு சட்டங்கள் இருக்குது. கோர்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு பிரமாணம் பண்ணுறீங்க அப்படின்னா அது உண்மையாக இருக்கும், உங்கள் கருத்துக்கோ எல்லாமே தெரிஞ்சு அது வந்து பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் ஆகிடும். அதனால் அதை பண்ண மாட்டாங்க. இது தாவாக்காவுக்கு பெரிய பின்னடைவாக இருக்கும். ஏன்னா கோர்ட் வந்து தாவேக்காவோட வழக்கறிஞர் நேற்று ஒரு பேட்டி கொடுத்தாரு, கிட்டத்தட்ட அபத்தமான பேட்டி. அந்த பேட்டியில பாத்தீங்கன்னா ஒரு ஆதாரம் கொடுக்கல, 36 நிமிஷமே ஒரு பதிலும் சொல்லல. இப்போ வந்து அவங்க கோர்ட்ல இப்போ அஃபிடாவிட் வைக்கிறோம், ஹியரிங் வரும்போது நீங்க வாயில சொன்னதை நீங்க ஓரலா சொன்னதை ரிட்டனா கொடுங்கன்னு கேட்பாங்க. அது வந்து ரிட்டன் டாக்குமெண்ட். அதுல வந்து நீங்க பேஜ் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். நான் வந்து இந்த குற்றச்சாட்டு சொல்லியிருக்கேன், இந்த குற்றச்சாட்டு வந்து பேஜ் நம்பர் 3ல இந்த பேரால ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன், அதோட எவிடன்ஸ் இதுன்ட்டு அதெல்லாம் அட்டாச் பண்ணணும். இப்போ போஸ்ட்மார்ட்டம் வந்துட்டு எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்றீங்களா, என்ன சந்தேகம், ஏன் சந்தேகம் கோர்ட்டு கேட்கும். இப்போ இதுங்க 6 மணிக்கு மேல வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தகவலை தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி அதாவதுங்க சுனாமி காலத்துல கராத்தே தியாகராஜ் வந்து சென்னையில மேயரா இருந்தாங்க. அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த போஸ்ட்மார்ட்டம் சீக்கிரமா பண்ணி உடம்ப கொடுத்துடணும், ஏன்னா துக்கத்தில் இருக்கிறாங்க மக்கள். அப்படின்னும் போது ஒரு சில ரிலாக்ஸேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு அந்த 5 பேர் சாட்சியங்களை வந்து அரசு சாட்சியங்களை போட்டு கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி பண்றாங்க. நான் எதுக்கு கராத்தே தியாகராஜன் சொன்னா, ஒரு சென்னை ஃப்ளட்டை வந்து சுனாமி அப்போ இருந்தவர், அதே மாதிரி துணை மேயராக இருந்தவர் பிஜேபியில், இப்போ பிஜேபியில் இருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு சில இடத்துல வந்து ஒருத்தர் லோக்கலில் ரொம்ப பாப்புலராக இருப்பார், அவர் வந்து ஒரு இறந்துட்டாங்க, அது வந்து ஒரு சர்ச்சையாவது போஸ்ட்மார்ட்டம்னா அந்த பாடியை வந்து நீங்கள் சீக்கிரமாக கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வெயிட் பண்ணுறவங்க வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி அந்த பிரேதத்தை எடுத்து ஊர்வலமாக போய் ஈமக்காரியம் முடிச்சுட்டாவே பிரச்சனை ஆகிடும். இல்லை நான் இப்போ ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். இப்போது ஆம்ஸ்ட்ராங் வந்து கொலை செய்யப்பட்டார். இப்போ ஆம்ஸ்ட்ராங் அது வந்து அவரை வந்து பிரேத பரிசோதனை முடிச்சுட்டு சீக்கிரமாக கொடுத்துட்டா பெட்டரா, இல்லை அவரை வந்து ரொம்ப நேரம் வச்சிருந்தா அப்போ என்ன ஆகுனா உறவினருக்கு வந்து கோவம். இப்போ இதே நீங்கள் கரூரில் எடுத்துக்கோங்க, 41 பேர் இருக்கிறாங்க. இவங்க சொல்கிற மாதிரி தாவேக்கா தரப்பில் சொல்கிற மாதிரி இறந்து விட்டாங்க, இறந்ததுக்கப்புறம் செய்ய வேண்டிய காரியங்கள் ஒரு சிலது இருக்குது, அதை வந்து உடனே செஞ்சு அவங்கக்கிட்ட அந்த உடம்பை கொடுக்காம இந்த டாக்குமெண்ட் இருக்கா, அது இருக்கா, நாளைக்கு காலையில் வாங்க, நாளன்னைக்கு தான் பண்ண முடியும் ஆஸ்பத்திரியில் டாக்டரில் சொல்லினா அந்த குடும்பங்கள்லாம் அங்கே வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு வந்து கோவம் இருக்கும். அந்த கோவத்தில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, கல் எடுத்து ஆஸ்பத்திரி அடிக்கலாம், இல்லை அவங்க வன்முறையில் ஈடுபடலாம். அவர்கள் மனிதர்கள் தானே, இயல்பு தானே. இது மாதிரி ஆயிருக்குல்ல. போஸ்ட்மார்ட்டம் நான் என்ன சொல்கிறேன்னா, கராத்தே தியாகராஜன் இந்த விஷயத்தை வந்து சமீபமாக பேசியிருக்கிறாரு. இதுக்கப்புறம் ஒரு சிலது பேசியிருக்காங்க. என்ன எங்கே போனோம் நம்மளோட அரசியல் பார்வை புரிதல்னா, இப்போ ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. நைட்டில் வந்துட்டு அவசர காலம் கருதி மருத்துவர்கள் இருந்தால், போதிய வசதிகள் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அது சட்டத்தில் வயலேஷன் இல்லை. ஆனால் இதை சாமானிய மக்களுக்கு பண்ணுறது இல்லை. இப்போது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் போகுதுன்னா நைட்டே டாக்டர் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வெடிகாத்தில் கொடுத்துறாரு, நைட்டோட நைட்டாக கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இவங்கெல்லாம் வந்து பிணவரையில் போய் அந்த பாடியை வாங்குறதுக்கு நின்று பார்த்தா தான் அந்த கஷ்டம் தெரியும் அவங்களுக்கு. இறந்துருப்பார், பாடி வந்திருக்காது, போய் அங்கே ஆஸ்பத்திரியில் நின்று எஃப்ஐஆர் காப்பி வாங்கி அதுக்கப்புறம் அதை பஞ்சநாமா வச்சு 5 பேர் ஐடென்டிஃபை பண்ணி மார்ச்சுரி வேனில் ஒன்று ஏற்றி அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து உடனே எடுக்கிறது. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி சீக்கிரமாக கொடுத்தா உற்றார் உறவினர், பொதுவாக போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடி பார்த்தீங்கன்னா வீட்டில் ரொம்ப நேரம் வைக்க மாட்டாங்க, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தை எடுத்துருவாங்க. நீங்கள் காலையிலேயே கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த குடும்பங்களுக்கு கடைசியாக அந்த பிரேதத்தோட அவங்க அப்பாவோ அல்ல உறவினரோ அவங்க கூட அந்த செலவு பண்ணுற நேரம் கொஞ்சம் கூட்டி கிடக்கும். அப்போ இப்படி பொதுவான ஒரு பார்வையிலையோ பொதுவான புத்தியில பார்க்காம எனக்கு என்ன தேவை இந்த நேரத்தில், இதை எப்படி சர்ச்சையாக்கலாம், அப்படி தானே உங்களோட நோக்கம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வாதம் தானே அது. விஜய் அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.